Samsung M51 September 10th அன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய பாப்புலரான M சீரிஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து மான்ஸ்டர் சீரிஸ். ஸோ மான்ஸ்டர் பேட்டரியோட தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ சாம்சங்குடைய M51 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது மான்ஸ்டர் பேட்டரி, அதாவது 7000 mAh இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இதோட ஹைலைட் இல்லை, மற்ற ஸ்பெசிஃபிகேஷனும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக சாம்சங்குடைய M51 வந்து யூரோப்பில், அதாவது ஜெர்மனியில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இதோட ப்ரைஸிங், இதோட கலர் வேரியன்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் சாம்சங் M51 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். சாம்சங் M51 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் எல்லாருமே நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சாம்சங்குடைய M சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே, இல்லை சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே வந்து எக்ஸினோஸ் சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதாவது டிஸ்பிளே செக்மெண்ட், கேமரா எல்லாம் அட்டகாசமாக கொடுத்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டை வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இவங்க கொடுப்பாங்க. பட் சாம்சங் அவங்களுடைய M51 அந்த செக்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து உங்களுக்கு M31s மாதிரி கிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் கொடுக்குறாங்க. பட் கிரேடியன்ட் ஃபினிஷ் மாதிரி இல்லாமல் இவங்க பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு கலரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கிளாஸ்டிக் பேக் பேனலோட இதுவும் குவாட்ரியர் கேமரா, ஒரு ரெக்டாங்குலர் ஹவுசிங்கில் வந்து சென்சார்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க. சாம்சங்குடைய லோகோ இருக்குது. ஃப்ரண்ட்ல இன்ஃபினிட்டி ஓ நாச், அதாவது சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேசிவ் டிஸ்பிளே 6.7 inch Full HD Plus Super AMOLED பேனல் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேல இவங்க கொடுக்கலாம். இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x2400. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனலில் கொடுத்திருந்தாலும் இதுவும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M31s எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது. கிளாஸ்டிக் பேக் பேனல், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அது மட்டும் இல்லை, பொதுவாக சாம்சங் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்லீக்காக தான் லான்ச் பண்ணுவாங்க, பெரிய பேட்டரி கொடுத்தாலும். ஸோ சாம்சங்குடைய M51 அதே மாதிரி தான் இருக்க போது. ஸோ அவுட்லுக் வைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் இது பிளாஸ்டிக் பேக் பேனலாக இருந்தாலும். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ். சாம்சங்குடைய M51 அட்லாஸ்ட் வந்து உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. முதல்ல வந்து இது ஸ்னாப்டிராகன் 675, அதுக்கப்புறம் 730 அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபைனலாக சாம்சங் வந்து அஃபிஷியலாக அமேசான் இந்தியாவில் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இது ஸ்னாப்டிராகன் 730Gல தான் லான்ச் ஆகுது. ரீசெண்டாக போக்கோ X2 உங்களுக்கு அந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆச்சு. ஸோ கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ரொம்பவே அட்டகாசமாக இருக்க போது சாம்சங்குடைய M51. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 730G 8 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். இது ஒரு ஆக்டோகர் சிப்செட். இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோர் வந்து 2.2 GHzல வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதே 6 கோர் வந்து 1.8 GHzல ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 618. ஸோ ஓவராலாக வந்து ஸ்னாப்டிராகன் 730G அப்படின்னு சொல்லும் போதே வந்து உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் ஹேண்ட் கேமிங் எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த சிப்செட்டில். அடுத்ததாக சாம்சங்குடைய M51 உடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு சாம்சங் M31sல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் கொடுக்க போகிறதா தெரியுது. இதுவும் ரியர் சைடில் உங்களுக்கு குவாட் கேமரா, 64 MP பிரைமரி சென்சார், சோனி சென்சாரில் கொடுக்கலாம். அடுத்ததாக 12 MP அல்ட்ரா வைட், 5 MP மேக்ரோ லென்ஸ், 5 MP டெப்த் சென்சாரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 MP சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் இவங்க கொடுக்கலாம். இதுதான் இதோட கேமரா ஸ்பெக்ஸ். பட் இது கூடவே சாம்சங்குடைய M31sல எப்படி உங்களுக்கு சிங்கிள் டேக் ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்களோ அந்த ஃபீச்சரும் இதில் இருக்குது. சிங்கிள் டேக் ஃபீச்சர் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கிளிக், அதாவது வீடியோ வந்து நீங்கள் 10 seconds ரெக்கார்ட் பண்ணால் அதுலேருந்து உங்களுக்கு மல்டிபிள் ஃபோட்டோஸ் வரும். கிட்டத்தட்ட 7 விதமான ஃபோட்டோஸ் வரும். பிளாக் அண்ட் ஒயிட் வரும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ், அதாவது பூமராங் வரும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோஸ், சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்னு நிறைய விஷயங்கள் வந்து அதுவே செக்ரிகேட் பண்ணி தரும். ஸோ ரொம்பவே அட்டகாசமான ஃபீச்சர் சாம்சங்குடைய M31sல இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதே ஃபீச்சரோட தான் M51 இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M31s எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது M51லையும். அடுத்ததாக சாம்சங்குடைய M51 உடைய ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லும்போது இதோட பேட்டரி கெப்பாசிட்டி சொல்லலாம். இது ஹுமங்கஸ் பேட்டரி 7000 mAhல இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த பேட்டரி ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே M31s எல்லாம் உங்களுக்கு 6000 கொடுத்துருந்தாங்க. அதுவே வந்து உங்களுக்கு சார்ஜ் போடணும்னு அவசியமே இல்லை, அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ 7000 mAh அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்கவே வேண்டாம், உங்களுக்கு தாராள
தாராளமாக 2 நாள் சார்ஜ் நிற்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணாலும். கூடவே வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுவும் வந்து M31s மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ரிவர்ஸ் சார்ஜிங் எல்லாமே வந்து M31sல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் இது வந்து உங்களுக்கு 7000 mAh இன்னும் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் பேட்டரி செக்மெண்ட் ரொம்பவே அட்டகாசமாக சாம்சங் கொடுக்க போகிறதா தெரியுது M51ல. சாம்சங் M51 உடைய மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.5mm ஆடியோ ஜாக் டைப் சி போர்ட்டோட உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 6GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. 6GB ரேம் பேஸ் வேரியன்ட்டோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப், அதாவது உங்களுக்கு ஜெர்மனியில் வந்து 31,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 25,000 to 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் கேலக்ஸி M51 ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல், மேசிவ் டிஸ்பிளே சைஸ் அங்கேயும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. நாச்சும் உங்களுக்கு மைன்யூட், அதாவது லேட்டஸ்ட் நாச்சோட கொடுக்குறாங்க. அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 730G கேட்கவே வேண்டாம். கேமிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ண போகுது. கேமரா ரீசெண்டாக சாம்சங்குடைய M31s நம்ம பார்த்தோம் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக உங்களுக்கு இருந்தது. ஸோ அதே அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்க போது சாம்சங்குடைய M51லையும் உங்களுக்கு கேமரா செக்மெண்ட் எஸ்பெஷலி சிங்கிள் டெக் ஃபீச்சர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி ரொம்பவே ஹைலைட்டடான விஷயம். 7000 mAh சார்ஜ் போடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. பேட்டரி ட்ரெயினே ஆகாது, அந்த அளவுக்கு வந்து பேட்டரி செக்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சாம்சங் கேலக்ஸி M51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ்க்கு பார்க்கும்போது இதோட அவுட்லுக் இது வந்து உங்களுக்கு கிளாஸ்டிக் பேக் பேனலில் கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. இது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் சாம்சங்குடைய M31sல வந்து எக்ஸினோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அதை பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்களோ உங்களுக்கு அதே ஃபீச்சர்ஸ், அதாவது மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் பாருங்கள் M31s மாதிரியே இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு Snapdragon 730Gயோட M51 இந்தியாவில் செப்டம்பர் 10 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ சாம்சங் M51 இவ்வளோ ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே Snapdragon 730G அப்படின்னு சொல்லும்போது போக்கோ X2லாம் உங்களுக்கு அண்டர் 20,000ல் இருக்குது. அடுத்ததாக போக்கோ X3யும் உங்களுக்கு அண்டர் 20,000ல் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் M51 இத்தனை ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகணும்? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.